கனவு கூட லஞ்ச் பாக்ஸ் தான் வருது. ஆனால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரொட்டீன் கிடையாது, காலையில் எடுக்கலை. ஆஃப்டர் ஸ்கூல் ரொட்டீன் வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன், அதுதான் நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த ரெசிபி நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட வந்து அகரோட மல்டி பர்பஸ் கெட்டில் இருக்குது. இந்த கெட்டில் பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். இதில் இருக்கிற அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இது வந்து எக் பாயில் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மெஷரிங் கப் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டாண்ட் இருக்குது. உங்களுக்கு ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து காலையில் அது ஸ்கூலுக்கு நம்ம கிளப்பும்போது நிறைய டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கெட்டில் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ரொம்ப கேஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பாயில் பண்ணுறதுக்கெலாம் இது நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இதை 4 அப்படியே பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். அப்படியே வந்து இதில் நான் பாயில் பண்ணிட போகிறேன். ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு இது சூப்பராக பாயில் ஆகிடும். ஸோ இது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் ஒரு ரெசிபி, அதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு கார்ன் தான் வாங்கினேன். தக்ஷித் வந்து கார்ன் அவ்வளோவா சாப்பிட மாட்டான், அவனுக்கு வந்து வேறு மாதிரி பண்ணி கொடுத்துருவேன், ஏதாவது ரைஸில் போட்டு கொடுத்துருவேன். மித்துன் குட்டிக்கு தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். ஸோ இது வந்து சூப்பராக பாயில் ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு இதை நம்ம பட்டரில் கொஞ்சம் நிறையா ஸ்பைசஸ்லாம் போட்டு சாட்டே பண்ண போகிறோம். காலையில் வந்து டிஃபன் பாக்ஸுக்கு ஒன்று சமைக்கிறது அது ஒரு பெரிய வேலை. அதுவே யோசிச்சு மைண்டு ஃபுல்லாக நைட்டில் கனவு கூட லஞ்ச் பாக்ஸ் தான் வருது. ஆனால் இப்போது ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணுறது அதுவுமே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வரும்போது வந்து மில்க் ஷேக்கோ பாலோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு பசி வருது. ஸோ அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் தான் படிக்க உட்காரணும், ஓகேங்களா? ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து எல்லா ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதை பார்க்கும்போதே அப்படியே டெம்டிங்காக இருக்குது, அப்படியே எடுத்து சாப்பிட்லான்னு. எனக்கு கார்ன் வந்து ரொம்ப பிடிக்கும், மித்துனுக்கு பிடிக்கும், ஆனால் தக்ஷித்துக்கு பிடிக்காது. இவனுக்கு பிடிக்கிறது அவனுக்கு பிடிக்கல, அவனுக்கு பிடிக்கிறது இவனுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் 2 கிட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எனிவே அது வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போது கார்லிக் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன போடுறோமோ அதுதான் இருக்கிற சீசனிங் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர், அப்புறம் வந்து கொஞ்சம் மொசரெல்லா சீஸ், அப்புறம் பெரி பெரி, இது வந்து பாஸ்தா ஸ்பைஸ் மிக்ஸ் ஆரிகனோ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எப்படி வரப்போதோ தெரியாது. ஸோ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா அதில் நமக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இது இண்டஸ் வேலியோட அந்த ஸ்பேச்சுலா, அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி பேன் தான். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா அடிகனமாக இருக்கும். இதோட லிங்க்லாம் உங்களுக்கு தரேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து நிறைய கார்லிக் அப்படியே குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அது சேர்த்துருக்கேன், ஆரிகனோ சீசனிங், அப்புறம் கொஞ்சம் பெரி பெரி சீசனிங் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த கார்னோடு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது. ஸோ இது வந்து கார்ன் போடுறதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த டொமேட்டோ சாஸ் போடணும். ஆக்சுவலாக அந்த ஸ்டெப் மறந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் வந்து டொமேட்டோ சாஸ் நான் ஊற்றினேன். ஸோ அதுக்கு முன்னாடியே ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்பைசஸோடு அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். மறந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஊற்றினேன். பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏற்கனவே இது பாயில் பண்ணியிருக்கோம், அதனால ரொம்ப வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு அந்த மசாலாலாம் அதில் கூட்டானா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். குக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியாது. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சார். அந்த சீசனிங்லாம் போட்டது நல்ல மணமாக இருந்துச்சு. பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் காரம்லாம் பெருசாக இருக்காது, அந்த ஸ்பைசினஸ் இருக்கும் தான், ஆனால் ரொம்ப இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மிதுனை கூப்பிட்டு நான் ட்ரை பண்ண சொன்னேன். அவனுக்கு பார்த்தோன்னே பயங்கர டெம்டிங்காக இருந்துச்சு. அம்மா பார்க்கவே செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா உங்கள் பசங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. நான் வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் ட்ரை பண்ணேன், மற்ற 3த்தையும் அவனுக்கு கொடுத்துட்டேன். மொத்தமே 4 தான் இருந்துச்சு. நல்லா புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே இருந்தது. என்னோடய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டு நான் டின்னருக்கு வந்து அடை ஊற போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து கருப்புளுந்தில் போட்டிருந்தேன். இப்போ அரிசி 1 கப் அப்படின்னா
1/4 கப்பு பாசிப்பருப்பு, தோரம் பருப்பு, அப்புறம் கருப்புளுந்து அது எல்லாமே சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து வரமிளகா தான். வரமிளகாவையும் உப்பையும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருந்தா அரிசி பருப்புலாம் சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதான். கடைக்கு வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊறுனா போதும் அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து. இப்போ மிளகா உப்புலாம் நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா நான் ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை சேர்த்துட்டேன். ஸோ அந்த தண்ணியை வடிகட்டி நான் வேறு இதில் எடுத்து வச்சுப்பேன். இப்போ அடை வந்து ஒரு சில பேருக்கு கெட்டியாக சாப்பிட பிடிக்கும், தோசை அடை மாதிரியே சாப்பிட பிடிக்கும், தோசை கன்சிஸ்டன்சிலே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் தோசை மாதிரி ஊற்றி கொடுத்துடலாம். இது ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் நிறையா வெங்காயம் அப்புறம் முருங்கை இலை அதெல்லாம் போட்டு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னம்மா பண்ணுற? திருப்பி இப்போ தானே பண்ணி கொடுத்த கார்னு. அது உனக்கு கிட்ட. இது வந்து டச்சுக்கு சாண்ட்விச், சீஸ் சாண்ட்விச். அது சாப்பிட்டுட்டு இருக்கு. இது வந்து இல்லை ஜஸ்ட்டு இந்த சீஸு, ஆரிகனோ, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு பெரிய பெரிய மசாலா போட்டு சாண்ட்விச். அது வந்து அந்த சீஸி கார்னு. அது ஆக்சுவலாக சீஸ் கொஞ்சம் போடலை, நான் சீஸ் போட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சீஸ் போட மறந்துட்டேன், எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் போடல. சீஸ் கொஞ்சம் மேலாக அப்படியே போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஒரு சீஸ் போட்டு ட்ரை பண்ணலாம். தொட்டு சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. அவன் சாப்பிட்டுட்டான். மித்தவனுக்கு ஏதாவது வேணும், இப்போ பசிச்சுது அப்படின்னா கொடுப்பேன். ஏன்னா இப்போ உட்காரணும் படிக்கிறதுக்கு. யூனிட் டெஸ்ட் வந்து நடந்துட்டுருக்கு பசங்களுக்கு. ஸோ 2 பேருக்குமே யூனிட் டெஸ்ட்டு. மித்தவனுக்கு வந்து கரெக்டாக 13லேருந்து ஆரம்பிச்சது, இவனுக்கும் நடந்துருக்கு. சாட்டர்டே வரைக்கும் மித்தவனுக்கு டெஸ்ட் இருக்குது. நாளைக்கு அவனுக்கு சயின்ஸு, இவனுக்கு மேக்ஸு. ஒரு 6 o'clock உட்காந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 8 மணி வரைக்கும் படிக்கலாம். அதுக்கப்புறமா டின்னர் ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அடமாவை அரைச்சி வச்சுட்டேன். அடை ஊற்றும் போது நான் அன்றைக்கி நான் அடை வாக்கும்போது மணி 9 ஆகிடுச்சு. திடீர்னு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட பேசிகிட்டே அப்படியே டைம் போனதே தெரியல. ஆக்சுவலாக அன்றைக்கி சாயந்தரத்துலேருந்தே எனக்கு வேலை சரியாக இருந்தது. பசங்க வந்ததுலேருந்தே ஏதோ ஒரு ஸ்நாக்ஸு, அப்புறம் டிஃபனுக்கு என்னன்னு யோசிக்கணும், மறுநாள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு எல்லாம் யோசித்து நான் முதல் நாள் நைட்டே எல்லாமே கொஞ்சம் கட் பண்ண வேண்டியதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். அன்றைக்கி எல்லாமே லேட் ஆகிடுச்சு. ஸோ அடை மாவு வந்து நான் அரைச்சிட்டு அதில் வெறும் வெங்காயம் மட்டும்தான் போட்டு அன்றைக்கி ஊற்றினேன். முருங்கைக்கீரையும் நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் கேரட், பீட்ரூட் அந்த மாதிரிலாம் கூட துருவி போட்டு அடை வாக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் காலையில் வந்து சாப்பிடும்போது ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். இந்த vlog ஃபுல்லுமே குக்கிங் அந்த மாதிரி தான் போயிடுச்சு. நெக்ஸ்ட் vlog ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.